இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் ஜெரிகோ. இந்த ஜெரிகோ இன்றைய மாடர்ன் கண்ட்ரி பாலஸ்டீனில் இருக்குது. பாலஸ்டீன் கவர்னன்ஸில் உள்ள ஒரு பிளேஸ் இந்த ஜெரிகோ. ஜெருசலேம்லேருந்து 26 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்க பிளேஸ் இந்த ஜெரிகோ. இந்த ஜெரிகோ 258 மீட்டர்ஸ் 846 ஃபீட் பிலோ சீ லெவலில் இருக்கிற ஒரு பிளேஸ். த ஓல்டஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு, த லோவஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 9600 ஆண்டுகள் வரலாறு பாரம்பரியம் மிக்க ஒரு இடம். ஜோர்டான் ஆற்று படுக்கையில் அமைந்துள்ள ஒரு இடம். டெட் சீக்கு மிக அருகில் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் அமைந்துள்ள ஒரு இடம். இந்த ஜெரிகோ சிட்டி ஆஃப் பாம் ட்ரீஸ், பேரீச்சை மரங்களின் பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. இன் புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 34 verse 3, உபாகமம் 34வது அதிகாரம் 3வது வசனம், தென்புறத்தையும் சோவோர் வரைக்கும் உள்ள பேரீச்சை மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமமான பூமியும் காண்பித்தார் என்று அதில் மென்ஷன் ஆயிருக்கு. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும்போதே இந்த ஜெரிகோ ஒரு மதில் சூழ்ந்த பட்டணமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் யோசுவா என்ன பண்ணுவார்னா 2 வேவுக்காரர்கள் அனுப்புவார்கள். அவங்க அந்த எரிகோ பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்தை சுற்றி வேவு பார்ப்பார்கள். அந்த பட்டணத்தார் அவர்களை பிடிக்க வரும்போது அவங்க ராகாப் என்னும் பெண் வீட்டில் தங்குவார்கள். இந்த ஹிஸ்ட்ரி இன் புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 2ல் நம்ம பார்த்துருக்கோம். இஸ்ரேல் மக்கள் இந்த பட்டணத்தை பிடித்த வரலாறு நாம் அறிந்தது இன் புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 6ல் அது இருக்குது. 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை பிடித்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் முன் செல்வார்கள். இஸ்ரேல் மக்கள் பின்தொடர்வார்கள். 6 நாட்கள் இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வருவார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி வருவார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் இடிந்து விழும். அவர்கள் அந்த பட்டணத்தை சங்கரிப்பார்கள். ராகாப் மற்றும் அவர் குடும்பத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் சங்கரிப்பார்கள் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. கர்த்தர் யோசுவாவை கொண்டு இந்த பட்டணத்துக்கு ஒரு சாபம் கூறுவார். அது இன் புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 6 verses 26ல் இருக்குது. யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனம். அக்காலத்திலே யோசுவா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் என்று மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஜெரிகோ பட்டணம் பெஞ்சமின் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது என்பது வரலாறு. சில காலத்துக்கு பின் இஸ்ரேல் மக்கள் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பு செய்வார்கள். கர்த்தர் அவர்களை எக்லோன் என்னும் மோவாப் அரசரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார். இந்த எக்லோன் என்னும் மோவாப் அரசர் இந்த பட்டணத்தை பிடிப்பார். இஸ்ரேல் மக்கள் தங்களை மறுபடியும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். அப்பொழுது ஏகூத் என்னும் பெஞ்சமின் கோத்திரத்தானை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இந்த ஏகூப் இஸ்ரேல் மக்களை ரட்சிப்பார். இந்த வரலாறு இன் புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 3ல் இருக்குது. குறிப்பாக இன் புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 3 verses 12 and 13, நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 12-13. இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரேலுக்கு விரோதமாக பழக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரேலை முறியடித்தான். பேரீச்சை மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான் என்று அதில் குறிக்கப்பட்டுள்ளது. தாவீது அரசன் காலத்தில் அம்மோனுடைய அரசர் நாகாஸ் இறந்து விடுவார். அவருடைய மகன் ஆனூன் அரசராக முடிசூட்டப்படுவார். அந்த நாகாஸ் அரசர் தாவீதுக்கு சகாயம் செய்திருப்பார். அதனால் தாவீது என்ன பண்ணுவார், தன்னுடைய ஊழியக்காரரை ஆனூன் அரசரிடத்துக்கு அனுப்புவார். அவர்கள் ஆனூன் அரசரிடத்திற்கு போய், உங்கள் தகப்பன் எங்கள் அரசர் தாவீதுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார், எனவே எங்கள் தாவீது அரசர் உங்களுக்கும் சகாயம் செய்வதாக சொன்னார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஆனூன் அரசர் அவர்களை அவமானப்படுத்தி ஆடைகளை கிழித்து தாடியின் ஒரு பக்கத்தை எடுத்து அனுப்புவார். அவங்க திரும்பும்போது தாவீது அரசரை பார்க்க வெட்கப்படுவார்கள். இந்த செய்தி தாவீது அரசருக்கு சொல்லப்படும். அப்பொழுது தாவீது அரசர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அவர்களிடத்தில் அனுப்பி, நீங்கள் இங்கே வர வேண்டாம், உங்கள் தாடி வளரும் வரை எரிகோ பட்டணத்தில் இருக்கும்படி அவர் சொல்லுவார். இந்த ஹிஸ்ட்ரி இன் புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 10 verses 4 and 5ல் இருக்குது. 1 Chronicles சாப்டர் 19 verses 4 and 5ல இது நம்ம பார்க்கலாம். கிங் ஆகாப் காலத்தில் இந்த ஜெரிகோ பட்டணத்தை திரும்பவும் கட்டுறதுக்காக பெத்தேல் ஊரானாகிய ஹீல் என்பவரை அனுப்புவார். அந்த ஹீல் என்பவர் அந்த பட்டணத்தை மறுபடியும் கட்டுவார்.
அவர் அதை கட்டும்போது அதன் அஸ்திபாரத்தை போடும்போது தன்னுடைய மூத்த மகனையும் அதன் அலங்கத்தை கட்டும்போது தன் இளைய மகனையும் சாக கொடுப்பார். இந்த வரலாறு இன் புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 16 இருக்குது. குறிப்பாக இன் புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 16 verses 34. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 34வது வசனம். அவன் நாட்களிலே பெத்தேன் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது ஆபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது சேகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் என்று அது பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. கர்த்தர் அன்று யோசுவாவை கொண்டு சொன்ன அந்த வார்த்தை இங்கு நிறைவேறும். எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அவர் கர்த்தரால் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வந்தபோது எலியா தீர்க்கதரிசியும் எலிசாவும் கில்காலிருந்து பெத்தேலுக்கு போவாங்க. பெத்தேலிருந்து ஜெரிகோ வருவாங்க. ஜெரிகோவிலேருந்து எலியா சொல்லுவார், என்னோட நீ வர வேண்டாம், நீ இங்கேயே இருன்னு சொல்லுவார். இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட நான் வருவேன் என்று உம்முடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு நான் சொல்கிறேன்னு சொல்லுவார். அவர்கள் இருவரும் அந்த ஆற்றுக்கு போவாங்க. ஜோர்டான் ஆற்றுக்கு போகிறத எரிகோவின் தீர்க்கதரிசியின் புத்திரர் எரிகோவிலிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். எலியாவும் எலிசாவும் ஆற்றை கடந்து அக்கறைக்கு போவாங்க. அங்கு கர்த்தர் சுழல் காற்றினால் அக்னி ரதத்தினாலும் குதிரைகளினாலும் எலியாவை பரத்துக்கு எடுத்துக்கொள்வார். அவருடைய ஷால் எலிசா மேலே விடும். எலிசா மறுபடியும் ஆற்றை கடந்து இக்கரைக்கு வருவார். அதை பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் வந்து விழுந்தது என்று சொல்லி அவரை பணிந்து கொள்வார்கள். இந்த ஹிஸ்ட்ரி இன் புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 2 இருக்குது. குறிப்பாக 2 Kings சாப்டர் 2 verses 15. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கிற்று என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி என்று அந்த வேர்ஸில் நம்ம குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எலிசா ஜெரிகோவில் இருக்கும்போது அங்குள்ள ஜெரிகோ மக்கள் அவரிடத்தில் வந்து, இந்த இடம் வாழ தகுதியான இடம், ஆனால் தண்ணீரோ கெட்டது என்று சொல்லுவார்கள். அப்பொழுது எலிசா ஒரு புது தொட்டியில் உப்பை போட்டு அதை என்னிடம் கொண்டு வார்கள் என்று சொல்லுவார்கள். அவங்க கொண்டு வருவாங்க. அந்த உப்பு அங்கே இருக்கிற நீரூற்று ஸ்ப்ரிங்கில் போட்டு அதை ஆரோக்கியமாக மாற்றினார் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுவார். அந்த நீர் ஆரோக்கியமானதாக மாறும். இது வரலாறு. இது இன் புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 2 இருக்குது. குறிப்பாக இன் புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 2 verses 19 to 22. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19-22. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் புது தோண்டி எடுத்து அதிலே உப்பை போட்டு கொண்டு வார்கள் என்று அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. செதேக்கியா அரசர் காலத்தில் பாபிலோன் அரசர் நேபுகாத்நேச்சர் ஜெருசலேமை முற்றுகையிடுவார். இந்த கிங் செதேக்கியா அவர்களுக்கு தப்பி ஓடுவார். அவர்கள் எரிகோ மட்டும் துரத்தி வருவார்கள். எரிகோவின் சமமான பூமியில் அவரை பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். இது வரலாறு. இது இன் புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 25 இருக்குது. குறிப்பாக இன் புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 25 verses 5. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 5வது வசனம். கல்தையரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமமான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று என்று அதில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்துவனோட காலத்தில் இயேசு கிறிஸ்து ஜான் த பேப்டிஸ்டினால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டார் என்பது வரலாறு, நாம் எல்லாம் அறிந்தது. இது இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 3 verses 13 இருக்குது. இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 1 verses 9. In book of St. Luke chapter 3 verses 21. In book of St. John chapter 1 verses 28 and 29 அது மென்ஷன் ஆயிருக்கு. இன்றைய மாடர்ன் பிப்ளிக்கல் பிளேசஸில் 2 இடங்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று யார்டென்ட் என்று சி ஆஃப் கலிலி அருகில் உள்ள ஒரு இடம். இந்த எரிகோவின் அருகில் உள்ள யோர்தான் ஆற்றங்கரையில் ஒரு இடம். இந்த 2 இடங்களை குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக ஜான் த பேப்டிஸ்ட் யோர்தான் ஆற்றங்கரையில் பல இடங்களில் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்பது வரலாறு. அதில் இயேசு கிறிஸ்து இந்த எரிகோவின் மிக அருகில் உள்ள அந்த யோர்தான் ஆற்றங்கரையில் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்பதற்கு சான்றுகள் உள்ளது. குறிப்பாக இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த பின் அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் செய்தார். அந்த வரலாறு நாம் எல்லாம் அறிந்தது.
அந்த இடம் மவுண்ட் ஆஃப் டெம்டேஷன். இது ஜெரிகோவில் இருக்குது. இந்த வரலாறு in book of St. Matthew chapter 4, in book of St. Mark chapter 1, in book of St. Luke chapter 4ல இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 350 ஆண்டுகளுக்கு அப்புறம் இதில் ஒரு சாப்பல் கட்டியிருக்கிறாங்க. இந்த மவுண்ட் ஆஃப் டெம்டேஷன் ஜெரிகோவில் இருக்குது. ஜெரிகோவில் இயேசு கிறிஸ்து பர்த்திமேயு என்ற பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தது நம்ம அறிந்த வரலாறு. இயேசு கிறிஸ்து ஜெரிகோவுக்கு வரும்போது இந்த பர்த்திமேயு, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு அவர் கத்துவார். கூட வந்தவங்க அவரை அதட்டுவாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து நின்று பர்த்திமேயுவை அழைத்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்பார். அப்போ பர்த்திமேயு, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லுவார். இயேசு கிறிஸ்து அவருக்கு பார்வை அளிப்பார். இந்த வரலாறு இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 20 verses 29 to 34ல இருக்குது. இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 18 verses 35 to 43ல இருக்குது. இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 10 verses 46 to 51ல இருக்குது. குறிப்பாக சென்ட் மார்க் சாப்டர் 10 verses 51 and 52, மார்க்கு 10வது அதிகாரம் 51-52 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று அதில் குறிக்கப்பட்டுள்ளது. சகேயு என்ற ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டருக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்த ரட்சிப்பு இந்த ஜெரிகோ சிட்டியில் நடந்தது நாம் அறிந்தது. சகேயு என்ற டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரன் இயேசு கிறிஸ்து ஜெரிகோவுக்கு வந்திருக்கார் என்பதை கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக தான் குள்ளனாக இருந்தபடியால் காட்டத்தி மரத்தில் ஏறுவார். இயேசு கிறிஸ்து மரத்திற்கு கீழே வந்து அவரை பார்த்து, சகேயுவே, இறங்கி வா, இன்று இரவு நான் உன்னுடன் தங்க வேண்டும்னு சொல்லுவார். சகேயு மரத்திலிருந்து இறங்கின உடனே இயேசுவை பார்த்து, என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளை கொடுக்கிறேன், நான் யாரிடமாவது எதையாவது அநியாயமாக பெற்றதுண்டானால் ஞானத்தலையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லுவார். இந்த சால்வேஷன் நடந்த இடம் இந்த ஜெரிகோ. இந்த ஹிஸ்ட்ரி இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 19 verses 1 to 10ல இருக்குது. குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 19 verses 8 to 9, லூக்கா 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் மிதையாக அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்றார். நாங்கள் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.